தொடர்ந்து நம்மோடு தயாரிப்பாளர் திரு சிவா இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு சிவா. தயாரிப்பாளர் ராஜனுடைய இழப்பு திரையுலகிற்கே பெரும் இழப்பாக தான் நிச்சயமாக இருக்கும். இந்த நேரத்தில் அவருக்கான இரங்கலையும் அவருடனான நினைவுகளையும் நீங்கள் இந்த நேரத்தில் பகிர்ந்துக்கலாம். நிச்சயமாக ராஜன் அவருடைய இழப்பு ஒரு மாபெரும் இழப்பு. தமிழ் சினிமாவின் ஒரு மிகச்சிறந்த போராளி. அவர் எங்க அநீதி நடந்தாலும் தட்டி கேட்கறதுல முதலாளா நிற்பார், எல்லாமே செய்வாரு. ஆனா அவருடைய இறப்புக்கும் வேற எந்த பிரச்சனையிலும் காரணம் இல்லை. அவருடைய வயது மூப்பு, தனிமை காரணமாக தான் அந்த முடிவை அவர் எடுத்திருக்கணும்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி அவருக்கு ஒன்றும் பினான்சியல் தொல்லைகளோ வேற ஒன்றும் பிரச்சனைகளோட வாழ்க்கையில் அவருக்கு இல்லை. நீண்ட காலமா குடும்பத்தாரெல்லாம் பிறந்து ஒரு தனியார் ஹோட்டல்ல தான் ரொம்ப நாளா தங்கி இருந்தாரு. நாங்களும் சமயத்துல 2 மாசம் முன்னாடி தான் பார்த்துருந்தோம் அவரை. அந்த மாதிரி எதுவும் தோணலை. பட் மேபி அந்த வயது, சில உடல் உபாதைகள் இதெல்லாம் அவர் மனதை தொந்தரவுப்படுத்தி இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருப்பார் நான் நினைக்கிறேன். அது எப்படி இருந்தாலும் மிக வருத்தத்திற்குரிய ஒரு மரணம் இது. ஏன்னா எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு மூத்தவர், எந்த பிரச்சனையா இருந்தாலும் தட்டி கேட்பவர், முதலாளா போராட்டத்துக்கு நிக்கிறவர். அவர் இழந்தது தமிழ் சினிமாவுக்கு நிச்சயமாக ஒரு இழப்பு தான். ஆனாலும் கூட இது வேற எந்த விதமான பிரச்சனைகளும் இதில் இருப்பதாக நான் நினைக்கவில்லை. ஏன்னா எல்லாருக்கும் கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய நபர், மனதளவில் வலிமையான நபர்னு முன்னாடி பேசின கோடங்கை கூட குறிப்பிட்டிருந்தார். அந்த அளவுக்கு மன வலிமை கொண்ட நபர் இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு வலுவான காரணம் இருந்திருக்கும் இல்லையா? இல்ல, கடந்த 2 ஆண்டுகளாக ரொம்ப ஒதுங்கி இருந்தார். நீங்க கவனிச்சு பார்த்தா எந்த மேடைகளுக்கும் வர்றது, விழாக்களுக்கு வர்றது எல்லாம் தவிர்த்துட்டாரு. கொஞ்சம் அமைதியாவே இருந்தாரு. அந்த ஹோட்டல் அறையிலேயே நேரம் அங்கேயே முடங்கி கிடந்தார். நான் கூட சொன்னேன், வெளியே வாங்க, இன்னும் வர்றது இல்லைன்னா வர்றப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு தனிமை, வயது மூப்பு, அந்த மாதிரி ஒரு டிப்ரெஷன்ஸ், உடல் பிரச்சனைகள் தான் அது காரணமா இருக்க முடியும். எதுவாக இருந்தாலும் மிக வருத்தத்துக்குரிய செய்தி. ஒரு நல்ல சினிமாவுக்கான ஒரு போராளி இழந்து விட்டோம் என்பது என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை குடும்பத்தாருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி திரு சிவா. இணைப்பில் உங்களுடைய நினைவுகளையும் அவருடனான சில விஷயங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.